வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் திருநெல்வேலியில் உள்ள அக்னீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிக மிக அற்புதமான கோவில். சுவாமியோட பெயர் அக்னீஸ்வரர், சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி இருக்கிறார். அம்பாளுடைய பெயர் கோமதி அம்பாள். பச்சை சாத்தி எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். இந்த கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா மேலே ஆஞ்சநேயர் வாழை சுருட்டிட்டு ராவணனுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருப்பாருன்னு நம்ம கதையில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படியாப்பட்ட ஒரு சிற்பம் இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த நந்தி ரொம்ப ஃபேமஸ். எப்படின்னா நந்தியோட தலை ஆட்டுத்தலை, உடம்பு நந்தியோட உடம்பு. இதனால் மேஷராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியமான கோயில் இது. அற்புதங்களை நிகழ்த்தும் கோயில். அவர்கள் வந்தால் நினைத்தது நடக்கும் அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. அது அவர் கதையை பின்னாடி சொல்லுவார், நீங்கள் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருக்காரு. கோயிலை சுற்றி நிறைய மரங்களெல்லாம் இருக்குது, பழமையான மரங்கள் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ருத்ராட்ச மரத்தை நட்டணும், தம்பியோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு. வேப்ப மரம், வில்வ மரம், அந்த காலத்து மரங்கள் எல்லாமே இந்த கோயிலில் காணப்படுது. 1000 வருடம் மிக பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்பாளும் விசேஷமாக ருத்ராட்சத்தாலே உடம்பு ஃபுல்லாக ஆகிருக்குமா. அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு சாட்டை மாதிரி இந்த 5 கயிறு மாதிரி இருக்குது. ஐயர் பின்னாடி அந்த கதையில் அதை விவரமாக சொல்வார், நீங்கள் கேளுங்க. ரொம்ப அற்புதமான கோயில் இது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க. அதுவும் மேஷ ராசிக்காரங்க போனால் நினச்சது நடக்கும்னு சொல்கிறாங்க. மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக போங்க. அடுத்து நாங்கள் எங்கே போனோம்னா கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தோம். மணியோட சவுண்டு கேட்டிங்களா? எல்லா கோயிலையும் மணி அடித்தா சீக்கிரமாகவே அந்த ரீங்காரம் நின்றுமா. இந்த கோயிலில் மட்டும் 1 நிமிடத்துக்கும் மேலாக அந்த ரீங்கார சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னார். அதுதான் இந்த கோயிலில் விசேஷமாக உள்ளதுன்னு சொன்னார். அந்த மணி அப்படி விசேஷமாக பண்ணியிருக்காங்க. இப்போ அம்பாலோட தீபாவரணை காமிப்பார் ஐயர், அதை பாருங்கள். அதற்கு பிறகு ஐயர் கதை சொல்லுவார், அதை கேளுங்க. முடிஞ்சால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். அக்னீஸ்வரர் கோயில் அர்ச்சகர் சண்முகம். சுவாமி பேர் அக்னீஸ்வரர், அம்பாள் பேர் கோமதி அம்பாள். இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி தட்சண வதமன்ட்டு வர்றார். தட்சண வதமன்ட்டு வந்தோடனே அந்த உக்ரத்தோட கோவாக்னியோடு இருக்கிறார். கோவாக்னினால விவசாய நலங்கள்லாம் பாதிக்கப்படுது. பாதிக்கப்பட்டோன்னு ஊர் மக்கள்லாம் போய் முனிவர்கிட்ட கேட்குறார். அந்த முனிவர் பேர் கோரக்க முனிவர்னு பேர். கோரக்க முனிவர் சுவாமிகிட்ட தவா இருந்து கேட்குறார். சுவாமி நேராக காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்தோன்னே சுவாமி எய்தாப்பில் ஒரு ஈஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணு அப்படிங்கிறார். ஈஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணோன்னு நேராக இருக்கணும்னு அந்த பார்வை அவர் மேலே படுறதுனால கோமங்கள் தனியுது. ஊர் மக்களோட விவசாயங்கள்லாம் காப்பாற்றப்படுது. காப்பாற்றப்பட்டதுனால அவர் பேர் காப்பாற்றதுனால அழியாமல் காப்பாற்றுறதுனால அழியாவீஸ்வரர் பேர். அது இந்த ஆத்தங்கரைக்கு அந்த சைடு இருக்கார். இவர் இந்த பக்கம் இருக்கார். ஏத்தாப்பில் இருக்கார். அவர் கிழக்காப்பில் சிவாலயம், இவர் மேற்க பார்க்க இருக்கிற சிவாலயம். அவர் பிரதிஷ்டை பௌர்ணமி அன்னைக்கு கோரக்க முனிவர்னால பிரதிஷ்டை பண்ணிச்சு. இங்கே சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தியோட 5 பானத்தோட, ஒரே பானத்தில் 5 பானத்தோட காட்சி கொடுக்குறார். ஒரே லிங்கத்தில் 5 பானத்தோட காட்சி கொடுக்குறார். அது இந்த கோயிலோட ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி தட்சிண வதமன்னனோட மறுவாழ்வு கொடுக்குறார். அவருக்கு ஆட்டுத்தலையை வைக்கிறார். ஆட்டுத்தலை வச்சதுனால இங்கே நந்தி பகவானுக்கு ஆட்டுத்தலையோட ஒரே மாட்டு உடம்பு ஆட்டுத்தலையோட நந்தி பகவான் இங்கே காட்சி கொடுக்கறதுனால மேஷ நந்தின்னு பேர். இங்கே சுவாமி அக்னீஸ்வரர், நந்தி பகவான் மேஷ நந்தின்னு பேர். பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. அதே மாதிரி இங்கே மேஷராசி உள்ள வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. அவங்க இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணால் உங்களுக்கு வேண்டின காரியங்கள்லாம் நிறைவேறும். திருமண தடைகள், அதுக்கப்புறம் வியாபாரம், அதுக்கப்புறம் தொழில், இதெல்லாம் முன்னேற்றம் ஆகும். சுவாமியை தரிசனம் பண்ண தொழில் முன்னேற்றங்கள், குழந்தை பாக்கியங்கள், பரிகார ஸ்தலம். அக்னி பகவானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த ஸ்தலம் இது. அதே மாதிரி இங்கே அம்பாள் பேர் கோமதி அம்பாள். கோமதி அம்பாள் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா,
ஒரே உடலில் வந்து சுவாமிக்கு அம்பாள் முகம் கை கால் மட்டும் மேனி வந்து நம்ம மானிட வர்றது மாதிரி இருக்கும். மேனி வந்து ருத்ராட்சம் எப்படி கரடு முரடாக இருக்கோ அதே மாதிரி மேனி இருக்குது. இது வந்து இமயமலையிலிருந்து அடித்து கொண்டு வந்ததா அந்த காலத்திலே அந்த ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமானது. 1000 காலத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் இந்த கோயில்.